பிரெட் ஹல்வானாலே நமக்கு ஞாபகம் வருது எண்ணெயில் பிரெட்டை போட்டு பொரிச்சு பண்ணுவாங்க. அந்த ஆயில் எல்லாம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் எண்ணெயில் பொரிக்காம ஈஸியாக பண்ணிடலாம். பிரெட்டை வாங்கி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிட்டு கொரப்பா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ சேர்த்துட்டு இந்த பிரெட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மஸ்ட் இந்த மாதிரி கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அப்போதான் நேச்சுரலாக அந்த பிரெட் ஹல்வாவோட கலர் கிடைக்கும். இதுக்கு ஒரு 1.5 ஒரு 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பிரெட் நல்லா அந்த பாலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்லா ஜூஸியாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் அதே ஒரு 1.5 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். அது அப்படியே எடுத்து ஒரு பக்கம் நல்லா கலந்து 2 நிமிஷம் குக் ஆகி வச்சிடலாம். ஒரு சின்ன பேனில் நெய்யோட நட்ஸை சேர்த்து தாளித்து அதுவுமே கொட்டிக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாக ஃபைனலாக விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். ஊரில் கோவா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்து செய்யுங்க. இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.